ராமன் சுக்ரீவன் முதலானோரோடு கடலை கடப்பது பற்றி ஆலோசித்தார். அனுமனைப் போல் பாய்ந்து கடலை கடப்பது என்பது அனைவருக்கும் சாத்தியமில்லை. ஆகவே கடலில் அணை கட்டி அதன் வழியாக இலங்கையை அடைய முடிவு செய்யப்பட்டது. அதற்காக அனுமான் தெற்கில் உள்ள மலைகளையும் கடலில் தள்ளினார். பிறகு மேற்கொண்டு மலைகளை தேடியவாறு இமயத்தின் அருகே வந்தபோது கோவர்தன மலையை கண்டு அதை பெயர்க்க முற்பட்டார். ஆனால் சிகரம் சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை. காரணம் புரியாமல் ஸ்ரீராமனை மனதில் தியானித்த அடுத்த கணமே அவருக்கு அதன் சிறப்பு தெரிய வந்தது. பிறகு பவ்யமாக அதன் பாதங்களில் பணிந்து பூஜித்து, கிரிராஜனே, கிரிராஜனே, தங்கள் மீது எனது பிரபு தனது திருவடிகளை வைத்து தாண்டி கடலை கடந்து செல்வார் என்று சொன்னதும் உடனே எடுத்துச் செல்வதற்கு எளிதாக தன்னை ஆக்கிக் கொண்டது. உடனே ஒரு பூவை தூக்குவது போல் எளிதாக தனது இடது கரத்தால் தூக்கி வந்தார். இதற்கிடையில் மலையின் அவசியம் தேவைப்படவில்லை என்று வானர தூதர்கள் வந்து சொன்னதும் வஜ்ரதரா என்ற இடத்திலேயே கோவர்தனத்தை வைத்து விட்டார். ராம காரியத்தில் தன்னால் பங்கு பெற முடியவில்லையே என்று வருந்திய கோவர்தனனை சமாதானம் செய்த ஆஞ்சநேயர் நிச்சயம் அவரது தரிசனம் கிட்டும் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பி ராமரின் திருவடிகளை அடைந்தார். அவரிடம் கோவர்தனகிரியிடம் தான் கொடுத்த வாக்கு